பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2020 ஆண்டின் கிறிஸ்துமஸை காண செய்த தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். போன கிறிஸ்துமஸ்ல இருந்த அநேகர் இன்றைக்கு இல்லை என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. நாம் எல்லாம் இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை மாத்திரமே. அவருடைய கிருபைக்காக, அவருடைய அன்புக்காக இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்தி அவருடைய ஜனன நாளை கொண்டாடும்படியாக, அவருடைய ஜனன நாளிலே பெத்லகேம் பாலனை 3 சாஸ்திரிகள் ஆராதித்தது போல நாமும் கூட அவருடைய பாதார விண்ணங்களில் விழுந்து இயேசு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தேவன் தந்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அவர் பிறந்த இந்த நன்னாளில் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தார் சார்பிலும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு நீடித்த ஆயுளையும் நல்ல சுகத்தை பலத்தையும் பெத்லகேம் பாலன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் அவருடைய பாதத்திலே உங்களுக்காக மன்றாடுகிறேன். பெத்லகேம் பாலன் நம்மை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு என்னுடைய செய்தியை நான் தொடங்குகிறேன். அருமையானவர்களே, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை போன்று உலகம் எங்கும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பண்டிகை எந்த பண்டிகையுமே கிடையாது. கிறிஸ்துமஸ் இஸ் incomparable. Christmas is unique festival. எந்த பண்டிகையும் இந்த பண்டிகையோடு நாம் இணைத்து பார்க்க முடியாது, கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை போன்று உலகம் முழுவதும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் கொண்டாடும் பண்டிகை எதுவும் இல்லை என்பதை முதலாவது உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இந்த உலக மக்கள் மாத்திரம் கொண்டாடவில்லை. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை எலிசபெத் கொண்டாடினார், மரியாள் கொண்டாடினார், சிமியோன் கொண்டாடினார், மேய்ப்பர்கள் கொண்டாடினார்கள், ஞானிகள் கொண்டாடினார்கள். உலகமே மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து இவர் வந்துவிட்டார் என்பதை புரிந்து கொண்ட அனைவருமே கொண்டாடினார்கள். இப்பொழுதும் உலகம் முழுவதும் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்திலே ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பிறப்பை உலக மக்கள், மண் உலகத்தார் மாத்திரம் கொண்டாடவில்லை, பரலோகமே அவர் பிறப்பை கொண்டாடினது. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வானம் திறக்கப்பட்டு வானத்திலிருந்து தேவ தூதர்கள் சேனை சேனையாக பூமிக்கு இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை, பிறப்பை கொண்டாடினார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர்கள் பாடல்களை பாடி மேய்ப்பர்களுக்கு செய்தியை சொல்லி, இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திட்ட காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று தேவ தூதர்கள் முதல் ஆண்டவர் பிறப்பின் நற்செய்தியை உலகத்தில் அறிவித்தார்கள். முதல் கிறிஸ்துமஸ் பாடலை பரலோகத்தின் தூதர்களை பாடினார்கள். என்ன பாட்டு? உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. They were enjoying the birth of Christ. Who were enjoying? The angels of heaven were enjoying the birth of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உலக மக்கள் மாத்திரம் கொண்டாடவில்லை, பரலோகமே கொண்டாடினது. பரலோகத்தில் தேவதூதர்கள் கொண்டாடினார்கள்,
அவருடைய பிறப்பை பரலோகத்தின் தேவதூதர்கள் இந்த உலகத்துக்கு அறிவித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, நான் ஏற்கனவே சொன்னபடி உலகத்திலேயே பெரிய பண்டிகை, ஒரே பண்டிகை கிறிஸ்துமஸ் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அதே மாதிரி உலகத்திலேயே பெரிய ரிலீஜன், பெரிய மதம் எது என்றால் கிறிஸ்தவம் தான் பெரிய மதம். இது உங்களுடைய கணக்கெடுப்போ என்னுடைய கணக்கெடுப்போ அல்ல. The world is statistics சொல்லுகிறது. உலகத்திலேயே பெரிய மதம், the greatest religion, biggest religion, innumerable religion எதுனா கிறிஸ்டியானிட்டி தான். கேட்டீங்களா? கிறிஸ்டியானிட்டி உலகத்திலே பெரிய மதம். ஒரு கணக்கெடுத்த மதத்தை போட்டிருக்காங்க. உலகம் முழுதும் அதிக மக்கள் பின்பற்றுகிற மதம் கிறிஸ்தவம் என்று போடப்பட்டது. இரண்டாவது இஸ்லாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கிறிஸ்டியானிட்டி. மெஜாரிட்டி பீப்புள் ஃபாலோயிங் கிரைஸ்ட், மெஜாரிட்டி பீப்புள் following Christianity because Christ is a true God. Christianity is a true religion. Therefore, majority people all over the world following Christ, following Christianity. என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே கடவுளுடைய அவதாரம் என்று பல அவதாரங்களை இன்னைக்கு உலக மக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் உலகத்திலேயே உண்மையான தேவனுடைய கடவுளுடைய அவதாரம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கிரைஸ்ட் இஸ் இன்கார்னேஷன் ஆஃப் காட். கடவுளுடைய அவதாரம் யார் அப்படின்னு கேட்டா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். நிறைய பேரு இன்றைக்கு நிறைய ரிலீஜன்ல பார்த்தா கடவுள் அவதாரம் இவரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய கதை அளக்கிறார்கள். ஆனால் இன்கார்னேஷன் ஆஃப் காட், கடவுளுடைய அவதாரம் வந்த யார் என்றால் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய அவதாரம் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொண்டு இந்த உலகத்துக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக உலகத்திலே நிறைய சரித்திரங்கள் இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் சைனான்னு சொல்லுவான், ஹிஸ்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவான், ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டிஷ்னு சொல்லுவான். ஆனால் ஹிஸ்டரி ஆஃப் சரித்திரங்கள் இதெல்லாம் மிகவும் பரிசுத்தமான சரித்திரம், உன்னதமான சரித்திரம் எது என்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவின் சரித்திரம் மாத்திரமே பரிசுத்தமானது. உலகம் முழுதும் அதிகமாக விற்கப்படுகிற ஒரே சரித்திர புத்தகம், ஒரே ஒரு புத்தகம் ஒன்று உண்டானது, அது பரிசுத்த வேதாகமம். தினமும் அதிகமாக விற்பனையாகிறது. நான் ஒரு ஆர்டிகல்ல படிச்சேன், 5 புத்தகம் அதிகமாக விற்பனையாகிறது. முதல் விற்கிறது முன்னாடி நினைக்கிறது பைபிள். தினமுமே அதிகமாக விற்பனையாகிறது. அதுக்கு எவ்வளவு என்னன்னு தெளிவா சொல்லியிருந்தாங்க. நான் அதுல போயிட்டேன்னு வச்சுக்கலாம், நான் பிரசன்ட் பண்ண முடியாது. ஆகவே உலகத்திலேயே 1000 சரித்திரங்கள் இருந்தால் பரிசுத்தமான டிவைன் ஹிஸ்டரி என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரம் மாத்திரமே. பூமியிலே மனுஷனாக வந்த கடவுளுடைய பெயர், இறைவனுடைய பெயர், தேவனுடைய பெயர் தான் இயேசு. அல்லேலூயா. வாட் a great joy. பூமியிலே மனுஷனாக வந்த தேவனுடைய பெயர் தான் இயேசு. இயேசுன்னா தேவன், தேவன்னா இயேசு. என்னை கண்டவன் பிதாவை கண்டார். எல்லாம் கேட்கிறாங்க, பிதாவை பத்தி பேசுறீங்க, we want to see him அப்படின்னு சொல்லிட்டு born disciples demanding him. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை கண்டவன் இறைவனை கண்டான், என்னை கண்டவன் கடவுளை கண்டான். நானே தேவன் என்றார், நானே வாசல், நானே சொல்றார், நானே வாசல், நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ ஒளி, நானே வழி அப்படின்னு ஜீவன் சத்தியம் தைரியமா நானே நான் என்கிற ஒரு அந்தகாரம் கடவுளுக்கு தான் இருக்கணும், நம்ம யாருக்கும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பூமியிலே மனுஷ அவதாரத்திலே வந்த இயேசுவினுடைய பெயர் தான் இறைவனுடைய பெயர்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக சரித்திரத்தின் நடுநாயகனாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் சென்டர் ஆஃப் ஹிஸ்டரி. எந்த வரலாற்றை நீங்க படிச்சீங்கன்னா கீன்னு சொல்லலாம், தமிழ்ல கீப்பின்னு சொல்லலாம். கிறிஸ்துவுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள், கிறிஸ்துவுக்கு பின்னால் நடந்த சம்பவங்கள். பாரதியார் சொன்னாரு சரித்திரம் கொள்ளுனாரு. பிகாஸ் சரித்திரம் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. காந்தி பறந்தாரு, அவரை துப்பாக்கியில சுட்டாங்க, இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னா சரித்திரம் தான் சொல்லுகிறது. நம்ம சின்ன பிள்ளைங்க, சந்திரகுப்தர் மௌரியர் இருந்தாருன்னா நமக்கு தெரியாது, சரித்திரம் சொல்லுகிறது. பிரிட்டிஷ்காரன் நம்மளை ரூல் பண்ணா, முகல்ஸ் நம்மளை ரூல் பண்ணா, நமக்கு எப்படி தெரியும்? ஷாஜகான் தான் தாஜ்மஹால் கட்டினார், அவருக்கும் வீணும் நமக்கு தெரியாது. சரித்திரம் அதை சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரித்திரத்தின் கதாநாயகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சரித்திரத்தின் நடுநாயகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சரித்திரத்துக்கே ஹார்ட் பீட்டாக இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே சரித்திரத்தை எப்படி குறித்தார்கள் என்றால், கிறிஸ்துவுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள், கிறிஸ்துவுக்கு பின்னால் நடந்த. Why they are giving importance to Jesus? There are so many people came into this world. உலகத்தில் நிறைய பேர் புத்தர் இருக்கிறாரு, மகாவீர் இருக்கிறாரு, எத்தனையோ மதம் இருக்குது. ஆனா why they are putting Jesus the heart of the history அப்படின்னா, அவர் உண்மையான தேவன், உண்மையான கடவுள், உண்மையான கடவுளுடைய அவதாரம். பூமியிலே வந்த அந்த தேவனுடைய பெயர் தான் இயேசு. Therefore உலகமே தன்னையும் அறியாமல் அவரை சரித்திரத்தின் நடுநாயகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சரித்திரம் இல்லை என்றால் உலகம் இல்லை. உலகம் தான் சரித்திரத்தின் வரலாற்றை கூறுகிறது. ஆனால் உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்கிற வரலாற்றை கூறுவது நம்முடைய பரிசுத்த வேதம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உள்ளதாக நான் வருஷம் இதை சொல்லாம இருக்கவே மாட்டேன். இப்போ இயேசுவினுடைய பிறப்பை குறித்து நாம் படிக்க போகிறோம். முதல்ல the birth of Jesus Christ is prophetical birth. என்னது? தீர்க்க தரிசன பிறப்பு, முன்னறிவிக்கப்பட்ட பிறப்பு. திடீர்னு இயேசுசாமி பார்த்துடலாம், திடீர்னு இயேசுசாமி பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்துட்டார். திடீர்னு இயேசுசாமி கெட்டு போனதை ரட்சிக்கவும், இழந்து போனதை தேடவும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உலகத்துல வந்துட்டார். He was foretold. His coming was foretold thousands years ago. When the world was created, at the time itself it was declared that Jesus will come. இயேசு வருவார் என்கிற அந்த சத்தியம், அந்த சுவிசேஷம் 1000 வருஷத்துக்கு முன்பாக முன்னறிவிக்கப்பட்டது. தீர்க்க தரிசனமாக தேவனாலேயே சொல்லப்பட்டது. சரிங்களா? 700 வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்டது, 1000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்டது, 4000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டது. உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்த உடனே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning God created heaven and earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டித்த நாளிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவார் என்ற செய்தி முன்னறிவிக்கப்பட்டது என்று நாம் பைபிள்ல பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆதாமையும் ஏவாளையும் முதல் ஆண்டவர் சிருஷ்டிக்கின்றார். சிருஷ்டித்த உடனே அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறார்கள். விளைவு தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள். தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி அடித்தார். திரும்பவும் உள்ளே வராதபடி அவர் காவல் வைத்தார். ஏன்? தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், சாத்தானுக்கு கீழ்ப்படித்தாங்க. சத்தியத்தை சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாம சாத்தான் சொன்ன பொய்யை நம்பினாங்க. பாவம் செய்த மக்களுக்கு கர்த்தர் சொல்யூஷன் கொடுத்தார். இனிமேல் இவனால உலகம் முழுதும் மக்கள்
எத்தனையோ கோடி மக்கள் வரப்போதை ஆதாம் ஏவாள் குடும்பம்ன்றதுனால கர்த்தர் பாவம் செய்கிற உடனே, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத உடனே கர்த்தர் பாவத்துக்கு சல்யூஷன் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பாவத்துக்கு சல்யூஷன் கொடுக்கிறவர். Nobody can give you salvation or solution for sins, only Jesus alone. இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவ ரட்சகர். இயேசு கிறிஸ்து மாத்திரமே வியாதி வைத்தியர். இயேசு கிறிஸ்து மாத்திரமே அபிஷேக நாதர். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்கலாம், ஆனா பாவம் மன்னிப்பு ஒரே வாசம், ஒரே வழி, இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Without Jesus there is no remission of sins. பாவங்களை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். பாவம் அறியாதவர் நமக்காக பாவம் பண்ணார், சாபம் பண்ணார் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் முதல்ல பாவம் செய்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உலகத்திலே வரப்போகிற கோடி கோடியான மனித இனத்துக்கும் பூமி இருக்கிறவரை வரைக்கும் வாழப்போகின்ற மக்களுக்கும் ஆண்டவர் சல்யூஷன் கொடுக்கிறார். பாவத்துக்கு சல்யூஷன் கொடுத்தார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏனெனில் the meaning of Jesus, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களில் இருந்து அவர்களை என்ன பண்ணுவாரு? ரட்சிப்பார். எவ்வளவு ஒரு அருமையான செய்திங்க. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகும். ஆகவே அவருக்கு இயேசு தான் பெயர் வைக்கணும். The meaning of Jesus is nothing but it means the Savior, the Lord will save us from sins. நம்ம பாவத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? ரட்சிக்கிறார். இயேசுனா பாவ ரட்சகர். பாவத்திலிருந்து ரட்சிக்க யாருக்கும் அதிகாரமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. இயேசு சவால் விட்டு சொன்னார். Christ was challenging the world. பூமியிலே பாவங்களை மன்னிக்க, பூமியிலே பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். அவரை எதிர்த்தவர்களை பார்த்து, குற்றம் சாட்டினவர்களை பார்த்து, அவரை குற்றம் கண்டுபிடிக்க வகை தேடினவர்களை பார்த்து, அவர்களுக்கு துரோகிகளாய் சுற்றி நின்றவர்களை பார்த்து சொன்னார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம், மனுஷனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் என்ன பண்ணணும்? அறிய வேண்டும். அருமையானவர்களே, ஏன் சொல்றேன்னா, இந்த இயேசுவினுடைய பிறப்பு ப்ராப்பர்ட்டிக்கல் வர்க் என்பதை நீங்கள் அந்த டாபிக்கை மறந்துவிடாது. முன்னறிவிக்கப்பட்ட பிறப்பு, முன்னறிவிக்கப்பட்ட பிறப்பு. இப்ப நம்ம ஒரு பாட்டு கேட்போம். முன்பு அவர் சொன்னபடி, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக. இப்ப அந்த பாட்டை டிஸ்பிளே பண்ணணும், கேளுங்க. இப்ப ஏன்னா முன்பு சொல்லிட்டாங்க. எப்ப சொல்லிட்டாங்க? ஆதியாகமம் 3:15 சொல்லிட்டாங்க. இயேசுசாமி வருவார். முன்பு அவர் சொன்னபடி முடிக்கிறதுக்கு தான் இயேசுசாமி வந்திருக்கார்.
விசுவாசம் முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்கான மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள இயேசுநாதன் மாட்டு போட்டா இல்ல கேட்டீங்களா? மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள மோட்சத்துல அவர் தேவனுக்கு சமீபமா இருக்கிறது கூட ஒரு கொள்ளை அணியில போடுறாங்க. என்னன்னு ஒரு மாட்டு போடுறதுல அவர் பிறக்கிறார் நமக்காக. இந்த ஒரு வசனம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நிறைய முன்னறிவிப்புகள் அங்கே வருகிறது, தீர்க்கதரிசனங்கள் வருகிறது. அதாவது சாத்தான் தோற்கடிக்கப்படுவான் என்று அங்கே முன்னறிவிக்கப்படுகிறது. சிலுவையிலே ஆண்டவர் சாத்தானை தோற்கடித்தார். இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக வருவார். அவன் சாத்தான் அவருடைய குதிங்காலை நசுக்குவார். ஆண்டவரை எவ்வளோ ட்ரை பண்ண அவன், ஆனா கடைசி வரைக்கும் கர்த்தர் அவனை தோற்கடித்தார். சிலுவையிலே அவருடைய மரணத்தினாலே பிசாசின் தலையை அவர் நசுக்கி போட்டார். அந்த 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஸ்திரீ வித்தாக வருகிறவர் சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்று போட்டிருக்கிறது. அந்த முன்னறிவிப்பு சிலுவையிலே நிறைவேற்றப்படுகிறது. ஸ்திரீயின் வித்தாக வருவார் என்பதும் நிறைவேற்றப்படுகிறது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அப்ப அங்க சொல்ற ஸ்திரீயின் வித்து தனியா சொல்றாங்க, ஸ்திரீக்கு பிறப்பார் சொல்லியிருக்காங்க. ஸ்திரீயின் வித்தாக வருவார். ஆகவே சாத்தானுடைய அந்த தலை நசுக்கப்படுவதை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முன்னுரைக்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுடைய பாடும் மரணங்களை அந்த வசனம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முன்னறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மனிதருடைய பாவங்களை சுமந்து பிசாசு தலையை நசுக்கி அவர் உயிர்த்து எழுவார் என்று அங்கே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படுகிறது. Prophecy about Jesus. அது மாத்திரமல்ல, நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று அங்கே முன்னறிவிக்கப்படுகிறது. இன்னும் குழந்தை உலகத்துல பிறகுல ஆதாம் இருக்காரு, ஏவாள் இருக்காரு. ஏதேன் தோட்டத்திலிருந்து கீழ்ப்படியாமையினாலே துரத்தப்பட்டு இருக்கிறார்கள். இப்போது கடவுள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்கிறார். நீ கர்ப்பவதியாக குழந்தை பிறக்கும், ஆனா சும்மா பிறக்காது. நீ வேதனையோட குழந்தை பெறுவ. நீங்க லேபர் வார்டு கிட்ட போனீங்கன்னா பயந்துருவீங்க. ஐயோ அம்மா கத்தின்னு இருக்காங்க, என் பொண்ணு பண்ண அட்டகாசம் இன்னும் நான் மாட்டேன் கேட்டீங்கன்னா ஒரே கலட்டா ஒரே கத்து கொஞ்சம் அம்மா தாயை நான் வரவே மாட்டேன் வீட்டுக்கு போறேன். நான் அவன் போட்ட பிரச்சனை நீங்களே பார்த்துங்க. ஏன்? கர்த்தருடைய முன்னறிவிப்பு. நீங்க கீழ்படியாம போனதுனால நீ வேதனையோட என்ன பண்ணுவாய்? It is a prophecy to a human race. மனிதனுக்கு கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனம். குழந்தைய பிறக்க, குழந்தை எப்படி பிறக்கனா வேதனையோட பிள்ளை பெறுவாய். நடக்குதா இல்லையா? எசப்ப சொன்னதான் நடக்குது. அடுத்து தீர்க்க தரிசனம் இங்க நம்ம பார்க்கும்போது ஸ்திரீனால வஞ்சிக்கப்பட்ட இந்த உலகம், ஸ்திரனுடைய வித்தாய் வந்த இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்படணும். அதனாலதான் ஸ்திரீயின் வித்தாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆதாம் சொல்ற, நீ வருத்தத்தோடு உன் பலனை ருசிப்பாய். உயிர் உள்ளவரை உனக்கு கடினமா நீ உழைச்சி வருத்தத்தோட நீ உன் பலனை என்ன பண்ணுவாய்? ருசிப்பாய். எல்லாருமே கஷ்டப்பட்டுதான் வேலை செய்யணும். யாரும் ஒன்னும் என்ன சொல்றாங்க, கூலா போய் கூலா வருது. கஷ்டப்பட்டு தானே வேலை செய்வீங்க சொல்லுவாங்க. ஃபாரின்ல எல்லாம் ரொம்ப பேசும்போது ஹார்ட் ஏர்னிங் பண்ணி நம்ம தான் சொல்ல மாட்டாங்க. ஏதோ காசு கேட்டா கொடுத்துருவாங்க, பணம் கேட்ட அவன் சொல்லுவான் இன்னும் வெரி ஹார்ட் ஏர்னிங் பண்ணி நிறைய பணம் வச்சிருக்கான். கொடுக்கும்போது சொல்லுவான் 10 ரூபாய் கொடுத்தா பயப்படுவோம். ஹார்ட் ஏர்னிங் பண்ணி எப்படி ஹார்ட் ஏர்னிங் வந்தது? இந்த ஹார்ட்னஸ் எப்படி வந்ததுன்னா இயேசுவாமி அங்க முன்னறிவித்தார். எங்கே முன்னறிவித்தார்? ஆதியாகமம் 3:13 அவர் முன்னறிவிக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாம் வருத்தத்தோடு உன் வேலையை பூமியில செஞ்சு நீ என்ன பண்ணுவாரு? வளைச்சி அதனுடைய பலன் என்ன பண்ணுவார்? சாப்பிடுவார். இங்க பார்க்கும்போது நிறைய முன்னறிவிப்புகள் இருக்கிறது.
ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவிப்பார். என்ன முன்னறிவிப்பு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், பலமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சொல்லிக்கினே வருவாரு. சொல்லிக்கினே வரத்துக்குள்ள காலம் வந்துவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு நாம் பெயர் சூட்ட வேண்டும் என்றால் it is prophetical birth. It was foretold. புரியுதுங்களா? எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே முன்னறிவிக்கப்பட்ட பிறப்பு தான் இயேசு கிறிஸ்துவின் ஒரு அற்புதமான பிறப்பு, அதிசயமான பிறப்பு என்றால் மிகையாகாது. இரண்டாவது இதை பற்றி நாம் படிக்கும் பொழுது இட் இஸ் a historical birth. historical birthனா என்ன? நமக்கு ஆதார் கார்டு இல்ல, ஏசப்பாக்கே ஆதார் கார்டு கொடுத்தாங்க. ஏன்னா குடிமதிப்பு எழுத சொன்னாங்க. ஆமாமா, இங்க உலகம் இயேசு பிறந்த போது குடிமதிப்பு எழுதணும். அங்கே கால குறிப்பு இருக்கிறது. எந்த காலத்துல இயேசு பிறந்தார், அவங்க அம்மா பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்ன கேட்டீங்களா? அந்த காலத்துல ஆட்சி செய்தது யார்? அந்த காலத்துல கவர்னரா இருந்தது யார்? அகஸ்து ராயன். இன்னொரு பேர் வந்து சீரேனியு தேசாதிபதி, கவர்னர். புட்டு புட்டு வைக்கிறார். இயேசு சாமி வந்து உண்மையான ஆண்டவர். யாரும் அவரை எந்த இப்படி காட்டவே முடியாது. ஏன்னா அவர் பிறந்தது காலம் இருக்கிறது, பிறந்த நேரம் இருக்கிறது, பிறந்ததுக்கு வானத்திலே நட்சத்திரம் இருக்கிறது. பிறந்த போது அவருடைய வரலாற்றை ஒவ்வொரு குறிப்பிலும் குறிச்சுனே வருவாங்க. அன்னைக்கு ரூல் பண்ண கிங்கு டெய்லி நியூஸ் அவருக்கு போகும். ஜீசஸ் வந்துட்டாரு, இன்னைக்கு மிராக்கிள் பண்ண அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கால குறிப்பு இருக்கிறது, வரலாற்று குறிப்பு இருக்கிறது, அந்த காலத்துல ஆண்ட அரசனுடைய குறிப்பு இருக்கிறது, அப்புறமா அந்த காலத்துல இருந்த கவர்னருடைய குறிப்பு இருக்கிறது. அப்புறம் மெயினா வந்து குடிமதிப்புல இவருடைய பெயர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. குடியுரிமை. இப்ப அமெரிக்கா போறவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போ கிரீன் கார்டு வாங்கலாம் பார்த்துருப்போம். கிரீன் கார்டு வாங்கிட்டா அவர் சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கா இருக்கும். ஏன் ஜாலியா அமெரிக்கா இருக்கலாம். கிரீன் கார்டு வாங்காத வரைக்கும் அவரு எந்த நேரமும் அவருக்கு டெம்பரவரி தான், வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அமெரிக்காவில். கேட்டீங்களா? ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் சிட்டிசன்ஷிப் ஆண்டவருக்கு இருக்குது. எல்லாம் அரேபியா சொல்லுங்க. இயேசு பிறந்ததுக்கு சிட்டிசன்ஷிப். இப்ப நம்ம வந்து இந்திய குடிமக்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் என்ன இப்ப எல்லாத்தையும் மாத்திட்டான். எல்லாருக்கும் என்ன கொடுத்துட்டான்? பேங்க்கு போனா ஆதார் கார்டு கேட்கறான், ரேஷன் வாங்க போனா ஆதார் கார்டு கேட்கறான். என்ன கல்யாணம் பண்ணா முன்னாடி ஈஸியா பண்ணுவோம். பொண்ணு ஆதார் கார்டு எங்க, பையன் ஆதார் கார்டு எங்க, 3 பேர் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க, அவங்க 3 பேர் ஆதார் கார்டு எங்க, போட்டோ வேற கேட்கணும். போட்டோ பரவாயில்ல விடுவேன், ஆதார் கார்டு இல்லாம இந்தியாவில் ஒன்றும் நடக்காது. கேட்டீங்களா? ஆதார் கார்டுக்கும் பேன் நம்பரை போட்டா நம்ம எவ்வளவு துட்டு வச்சிருக்கோம்னு அப்படியே லைனா வந்து நிற்கிறது. வெளிப்படையும் ஏமாற்றவே முடியாது அரசாங்கம். அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் எல்லாருக்கும் என்ன சொல்ல வரனா, இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன். அவர் உண்மையா பிறந்தார். அவருக்கு வரலாறு இருக்கிறது, சரித்திரத்திலே அவர் இருக்கிறார். அவர் வந்து அவருடைய பிறப்பு, முதல் பிறப்பு ப்ராஃபிட்டிக்கல் பர்த், முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசன பிறப்பு. இரண்டாவது பிறப்பு ஹிஸ்டாரிக்கல் பர்த், சரித்திர பூர்வமான பிறப்பு. எது ஒன்றும் உண்மைன்னா என்ன இருக்கணும், அதுக்கு நேர் இருந்தாருன்னா சரித்திரத்தில் அவர் இருக்கணும். பாப்போம், நேர் இருந்தார். ஆமா இருந்தார், யூபியில பிறந்தார். அவரு வம்சம் என்ன. அதே மாதிரி இயேசுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்போட பிறந்தவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஓகே, அடுத்து நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது சூப்பர் நேச்சுரல் பர்த். சூப்பர் நேச்சுரல் பர்த்னா
இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிறப்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. பெத்லகேம் பாலனுடைய பிறப்பு, it is not an ordinary birth like you and me, like others, but it is a supernatural birth. அதாவது ஸ்திரீயின் வித்தாக அவர் பிறப்பார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன். தேவன் இம்மானுவேல் என்றால் தேவன். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். வாட் இஸ் கிறிஸ்துமஸ்? தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே இது மூன்றாவது இந்த பிறப்புக்கு பெயர் சூப்பர் நேச்சுரல் பர்த் என்றால் இணையாகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான்காவது நாம் பார்க்கின்றோம் நேச்சுரல் பர்த். நேச்சுரல் பர்த்னா ஒரு இயற்கையான ஒரு பிறப்பு, இயற்கையான ஒரு பிரசவம், இயற்கையான ஒரு பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து எங்கே படிக்கிறோம் என்றால் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம். காலம் நிறைவேறின போது, என்னது? காலம் நிறைவேறின போது. எல்லாத்துக்கும் காலம் வரணும், அவசரப்படக்கூடாது. அல்லேலூயா. குழந்தை ஒரு அம்மா கர்ப்பவதியா இருக்காங்கன்னா 6 மாசத்துலயே குழந்தை வரணும்னா வருமா? வராது. காலம் நிறைவேற வேண்டும். 10 மாதம் பூர்வமா ஆகணும். அப்பதான் என்ன பிறப்போம்? குழந்தை பிறக்கணும். ஆகவே அதினதின் காலத்தில் அதை ஆண்டவர் நேர்த்தியாக செய்கிறார். புரியுதா? அவசரப்படக்கூடாது. அதினதின் காலத்தில் அதை ஆண்டவர் நேர்த்தியாக செய்கிறார். காலம் வரும்போது எல்லாம் கரெக்டா நடக்கும். நாம காத்திருக்கணும். காத்திருப்பது என்பது பைபிள்ல ஒரு தனி சப்ஜெக்ட். We have to wait upon the Lord. அதனதன் காலத்தில் அதை ஆண்டவர் நேர்த்தியாக செய்வார் என்று அவருடைய பாதத்திலே நாம் என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காலம் நிறைவேறின போது. அப்ப 1000 வருஷமாக ஆண்டவர் பிறப்பார் என்று இந்த ஜனங்கள் காத்து கொண்டிருக்கார்கள். மேசியா வருவார், ரட்சகர் வருவார் என்றாலும் அவர் வரவே இல்லை. காலம் நிறைவேறின போது அவர் வருகிறார். ஆக எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில காலம் நிறைவேறின போது தான் நடக்கும். கடவுள் ஒரு காலத்தை அதற்கு பண்ணிட்டார், குறிச்சு வச்சிருக்கார். மரியாதை சொல்வார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, என்னையும் தொந்தரப்படுறது கேட்பார். அப்ப ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தையும் நேரத்தையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே மனுஷனாக வருவதற்கு ஒரு காலத்தை அவர் குறித்திருந்தார். காலம் நிறைவேறின போது அவர் யார் இடத்துல பிறந்தார்? எஸ்தேர் இடத்தில் பிறந்தார். அதனாலதான் இதை பத்தி நம்ம என்ன சொல்றோம்? நேச்சுரல் பர்த். என்ன பர்த்? நேச்சுரல் பர்த். ஏன்னா எல்லாரும் பிறகுற மாதிரி அந்த குழந்தை பிறகுது. புரியுதா? புதுவிதமா அது ஜம்ப் பண்ணி எல்லாம் குதிக்கல. என்ன கடவுள் மேல இருந்து குதிக்கல, கீழே இருந்து குதிக்கல. அது 10 மாசம் அது இருந்து அழகா நேச்சுரலா அந்த குழந்தை பிறந்தது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறப்பு ஒரு பக்கம் சூப்பர் நேச்சுரல் பர்த். பிகாஸ் வர்ஜினே குழந்தை பிறந்த. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, தேவதூதன் கிட்ட நான் புருஷனே அறியேன். அதனால அது சூப்பர் நேச்சுரல் பர்த். இது என்ன பர்த்னா, காலை நிறைவேறின போது இஸ்திரத்துல பிறந்தார்னு சொல்றது என்னன்னா நேச்சுரல் பர்த். நீங்களும் நானும் பிறந்த மாதிரி இயேசு ஆண்டவர் நமக்காக பிறந்தார் என்று என்பதை நினைக்கும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 5ஆவதாக சயின்டிபிக் பர்த். சயின்டிபிக் பர்த் என்று சொல்ற விஞ்ஞான பூர்வமான பிறப்பு. சயின்டிபிக் பர்த். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஏன் இந்த சயின்டிபிக் பர்த் என்று சொல்றோம்னா, இஸ்திரியின் வித்தாக பிறந்தாலும் ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் அம்சம் இருக்குமோ
அது எப்படியெல்லாம் அது வளரும், எப்படியெல்லாம் அது பிறக்கும், அதுல பிழை இல்லாமல் அது அப்படியே பிறந்தது. ஆகவே இது விஞ்ஞான பூர்வமான பிறப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆறாவதாக தியாலஜிக்கல் பர்த். தியாலஜிக்கல் பர்த் என்று சொன்னால் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தயவு செய்து ஒருவர் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவன் என்று விளக்கப்பட்டார். தேங்க்யூம்மா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தியாலஜிக்கல் பர்த் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, தேவன் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் எதுல வெளிப்பட்டாரு? மாம்சத்துல வெளிப்பட்டார். ஆல்மைட்டி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த கர்த்தர் பரலோகத்தின் தேவன், வானாதி வானம் கொள்ள தேவன். அவர் வந்து மாம்சத்துல அவர் என்ன பண்ணாரு? வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட்னா என்ன? ஏசப்பான்னா என்ன? தேவன் மாம்சத்துல என்ன பண்ணிருக்கிறாரு? நம்ம பார்க்கிற மாதிரி வந்திருக்கிறார். புரியுதா? நம்ம தொடுற மாதிரி வந்திருக்கிறார். நம்ம கூட பேசுற மாதிரி வந்திருக்கிறார். ஆகவே this is a theological birth. அதாவது தெய்வீக தன்மையிலிருந்து அவரை பிரிக்கவே முடியாது. அவர் ஒரு பக்கம் பூரண தேவனா இருக்கிறார், அப்பதான் கடல் மேல நடப்பார். அவர் பூரண தேவனா இருக்கிறார், அப்பதான் மரித்த லாசரை 3ஆம் நாள் உயிரோட இருக்கிறார். அவர் பூரண தேவன், அதனால்தான் மரித்த 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார். பூரண மனுஷனா இருக்கும் போது கலைப்படைந்தார். ஒரு அத்திமரத்தில் போய் எதுனா பழம் இருக்குமான்னு சாப்பிட்றதுக்கு தேடினார். இடைப்படைந்து அந்த சமரிய ஸ்திரீகிட்ட போய் தண்ணி கொடுத்து கேட்டார். மனுஷனான ஒரு சிறுமையில பாடுபட்டார். அது மனிதத்துவம், அதிசக்தி தெய்வத்துவம் ரெண்டையும் நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆறாவதாக நாம் பார்க்கிற காரியம், அவர் வந்து தியாலஜிக்கல் பர்த், அதாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் இயேசு, தேவன் இயேசு கடவுள். உன் தேவனாகிய கர்த்தர் 2 பேர்லாம் கிடையாது, 3 பேர்லாம் கிடையாது. உன் தேவனாகிய கர்த்தர், என்னை அன்றி வேறு தேவர்களை ஆராதிக்க வேண்டாம். அப்போ தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். That is called theological. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசியாக மீண்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். That's what Christmas. ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். 3வது தேவ தூதர்களால் காணப்பட்டார். 4வது புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். 5வது உலக மக்களால் விசுவாசிக்கப்பட்டார். இறுதியாக மகிமையை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். This is what Christmas. கர்த்தராகிய இயேசுவை தேவன் என்று தெளிவுபடுத்துகிற ஒரு அருமையான வசனம் தான் இந்த வசனம். சரி, நாம் அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். இறுதியாக டிவைன் பர்த். டிவைன் பர்த் என்றால் தெய்வீக பிறப்பு. இந்த பிறப்பிலே தேவன் இருக்கிறார். இந்த பிறப்பிலே தேவனுடைய கிரியை இருக்கிறது. இந்த பிறப்பிலே முழுக்க தேவனுடைய கரமும் தேவனுடைய ஆவியானவருடைய செயல்பாடும் இருக்கிறது. யோசேப்பு இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பை, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது. அவனிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று தெளிவுபடுத்துகிறார். ஐயப்படுகின்ற யோசேப்பை
நீதிமானை, பரிசுத்தவானை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனை அவர் தெளிவுபடுத்தி அங்கே அவர் முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறார். அவனுடைய சந்தேகங்களை தீர்க்கின்றார். தொடர்ந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்ய அவர் அவனை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த பிறப்பு டிவைன் பிறப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மிகவும் அழகாக படித்தோம். நம்பர் 1, ப்ராக்டிக்கல் பர்த், முன்னறிவிக்கப்பட்ட பிறப்பு, தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட பிறப்பு. இரண்டாவது, இயற்கையான ஒரு பிறப்பு. ஒரு ஸ்திரீ எப்படி குழந்தை பெறுவாரோ அப்படி இயற்கையாக ஒரு பிறப்பு. மூன்றாவது, சூப்பர் நேச்சுரல் பர்த், அதாவது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். இது இயற்கைக்கு மாறுபட்ட பிறப்பு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசய பிறப்பு. ஐந்தாவது, சயின்டிபிக் பர்த், சீட் ஆஃப் எ உமன் என்று நாம் படித்தோம். ஆறாவது பிறப்பு தியாலஜிக்கல் பர்த், அதாவது வேதாகமத்தின்படி பிறந்த பிறப்பு. ஏழாவது தெய்வீக பிறப்பு, அதுதான் டிவைன் பர்த். ஆகவே தேவன் மனுஷனானார். தட்ஸ் வாட் கிறிஸ்துமஸ். அவர் பெயர் இம்மானுவேல், நம்மோடு கூட இருக்க, நம்மோடு கூட வாழ அவர் பிறந்தார். ஏழை மனு குருவை எடுத்தார். அவர் மனுஷ சாயலானார். அடிமை ரூபம் எடுத்தார். சிலுவை மரணபரினும் தன்னை தாழ்த்தினார். பெத்லகேமின் பாலமாய், ஏழையோடு ஏழையாய் அவர் வாழ்ந்தார். பூமி தாழ்மையாய் என்று நாம் பாடுகின்ற அந்த பாடல் ஞாபகம் வருகிறது. ஏழை மனு குருவை எடுத்தார். அருமை ரட்சகரை நாம் கொண்டாடுவோம், துதிப்போம். கர்த்தர் நாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது பாடலை கேட்போம்.